ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு வந்து நாசல்ல கேன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை தெரிஞ்ச ஹீரோயின் பயங்கரமாக உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் என்ன ஆகும், மாமனார்ட்டெல்லாம் சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக உட்காந்து ஹீரோயின் யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட மாமியார் எப்படா ஹீரோயினை துரத்தி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ கிட்ட நான் ஒரு பொண்ணு உனக்கு பார்த்து வச்சிருக்கேன், இப்போ அவளுக்கு கால் பண்ணுறேன், நீ பேசு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. எப்படியோ அவங்க நினச்ச மாதிரியே அந்த பொண்ணை ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகவும் வைக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்ததுலேருந்து ஹீரோ அந்த பொண்ணுக்காகவே இவங்க கிட்ட சண்டை போடுறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ தான் மாமியார் வந்து ஹீரோயினை பற்றி யோசிக்கிறாங்க, சார் நல்ல மருமகள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக இவ குடிக்கிற ஜூஸில் இவங்க வந்து மருந்து கலக்கி கொடுக்குறாங்க. இவங்க இந்த பொண்ணுக்கு இப்படி மருந்து கலக்கி கொடுத்ததை யாரோ பார்த்துட்டு ஹீரோ கிட்டவும் சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இதுக்கு மேலே நீங்கள் அவளை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடறான். ஆல்ரெடி இவங்க மாமியார் சொத்துக்காக தான் அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசியில் இருந்த சொத்தும் போயிடுது.